அட்சய திருதியை நன்னாளில் மகாலட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்காக தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும். செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மிகவும் புண்ணியமான மங்களகரமான நாள் என்பதனால் இந்த நாளில் தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள், வீடு, சொத்துகள், புதிய வாகனங்கள் ஆகியவற்றை வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர். ஆனால் பொருளாதார நிலை உள்ளிட்ட பல காரணங்களினால் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது. அப்படி தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு என்ன பொருளை வாங்குவதன் மூலமாக மகாலட்சுமி தேவியின் அருளை பெற முடியும் என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் அறியவிருக்கின்றோம். இந்த ஆண்டு அட்சய திருதியை மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. இந்த ஆண்டு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரத்துடன் சுகர்ம யோகமும் இணைந்து வருகின்றது. ஜோதிட ரீதியாகவும் இந்த நாளில் சுப கிரகங்கள் பலவும் ஒன்று கூடி மங்கள யோகங்களை வழங்க உள்ளன. இந்த நாளில் தங்கம், வெள்ளி மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் கிடையாது. இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக சில மங்கள பொருட்களை வாங்கி வைத்தால் அடுத்த ஆண்டு அட்சய திருதியை நாளுக்குள் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு உங்களது பொருளாதார நிலை உயரும் என்பதில் எல்லளவும் மாற்றம் இல்லை. வாங்க வேண்டிய பொருட்கள்: அரிசி, பச்சரிசி, பார்லி அரிசி ஆகியவற்றை இந்த நாளில் வாங்கி வீட்டில் வைப்பது மிகவும் மங்களகரமானதாகும். பச்சரிசி வாங்காவிட்டாலும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசியை கொஞ்சமாவது வாங்கிவிட வேண்டும். சோளி சிறிதளவு வாங்கி மகாலட்சுமியின் பாதத்திற்கு கீழ் வைத்து வழிபட வேண்டும். அடுத்த நாள் ஒரு சிவப்பு துணியில் அந்த சோளிகளை முடிந்து பத்திரமாக பூஜை அறையில் அல்லது பீரோவில் வைக்கலாம். இதனால் வீட்டில் பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே செல்லும். மண் பானை, மண்ணால் செய்த பானை அல்லது மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வந்து வீட்டில் வைத்தால் மகாலட்சுமியின் மனம் மகிழ்ந்து அந்த வீட்டில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பல மடங்காக பெருக வைப்பாள் என்பது நம்பிக்கை. வலம்புரி சங்கு. அனைவருக்குமே தெரியும், சங்கு மகாலட்சுமி, பெருமாள், சிவன் ஆகியோருக்கு உரிய மங்கள பொருள் என்று. அதிலும் வலம்புரி சங்கு மிகவும் அபூர்வமானது, மகாலட்சுமியின் அம்சமானதாகும். அட்சய திருதியை அன்று வலம்புரி சங்கினை வாங்கி வந்து பெருமாளின் படத்திற்கு அருகில் வைத்து வணங்க வேண்டும். அந்த சங்கிற்கு அபிஷேகம், பூஜைகள் செய்து வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகிக்கொண்டே இருக்கும். ஸ்ரீ எந்திரம். அட்சய திருதியை நாளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ எந்திரம் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வந்து வைப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ சக்கரம் அல்லது ஸ்ரீ எந்திரம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியும் பெருமாளும் மட்டுமல்ல, முப்பெரும் தேவியர்களும் விரும்பி வந்து குடியேறுவார்கள். உப்பு மிக முக்கியமான மங்கள பொருளாகும். அனைத்து மங்கள நிகழ்ச்சிக்கும் முதலில் வாங்கி வைக்கும் பொருள் உப்புதான். மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்துதான் தோன்றியவள் என்பதனால் அவளின் அருளை பெறுவதற்கு வீட்டில் உப்பு வாங்கி வைக்கலாம். மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் பொடி, மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வீட்டில் வாங்கி வந்து வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். ஆலயம் செல்வோம், ஆண்டவனை தொழுவோம், எல்லாவித நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.